ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வந்திருக்கும் இந்த தாயை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, உன் தாயின் வாக்கை கேட்க வந்த என் பிள்ளைக்கு வாழ்க்கை முழுவதும் நலமும் வளமும் பெற செய்ய வந்திருக்கின்றேன் என் தங்கமே. நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் உன்னை பாதித்து கொண்டே இருக்கின்றது என்று சொல்ல வந்த உன் அன்னையின் வாக்கை முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே. பாதியில் இதை தள்ளிவிட்டு போகாதே. உன் குறவளையை நெரிக்கும் அளவிற்கான ஒரு காரியம் காத்து கொண்டிருக்கின்றது என்று கூற வந்த என்னை நிராகரித்து செல்லாதே. முழுமையாக இதை கேட்டால் மட்டும் உன் தாய் என்ன சொல்ல வந்தேன் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே. என் கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு என்ன பிரச்சனை வரப்போகின்றது என்பதை நீயே தெரிந்து கொள்ளப் போகின்றாய் பிள்ளையே. உனக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை காத்து கொண்டிருக்கின்றது என்று நான் கூறிவிட்டேன். எதை பற்றியும் நீ முழுமையாக தெரிந்து கொள்வதே இல்லை. எப்பொழுதும் ஒரு விளையாட்டான புக்தியின் காரணத்தினால் அதை பாதியில் தள்ளிவிட்டு சென்று விடுகின்றாயே. ஆரம்பத்தில் கேட்கின்றாய், ஆனால் இறுதி வரை கேட்காமல் போய்விடுகின்றாயே என் தங்கமே. அதுவே இப்பொழுது உனக்கான ஆபத்தை நெருங்க செய்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுதும் நான் உன்னிடத்தில் என்ன சொல்லி வந்து கொண்டிருக்கின்றேன், எதற்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை எல்லாம் உனக்கு புரிகின்றதா? புரிந்துகொள் என் தங்கமே. குறைகள் மட்டும்தான் என் தலையில் நீ போட்டுக்கொண்டே இருக்கின்றாயே. நிறைகளை கொடுக்க வந்தேன் என்பதை நீ தெரிந்து கொள்ளாமல் பழிகளை என் தலையில் நீ போட்டுக்கொண்டே இருக்கின்றாயே என்பதை தெரிகிறதா இல்லையா என் செல்லமே? எந்த வேலை செய்தாலும் சரி, அதை இறுதி வரை செய் என் குழந்தையே. அதுபோலத்தான் இந்த தாயின் வாக்கையும் இறுதி வரை பொறுமையாக கேள். இதையும் தள்ளிவிட்டாயானால் என்னை அவமதித்தது போல் என் தங்கமே. உன் செவிகளை கொடுத்து இந்த வாக்கை கேள். உன் மனதை ஒருநிலைப்படுத்தி என் வாக்கை கேள் என் தங்கமே. என் வாக்கை கேட்டு அதன்படி நடந்து கொள்வாய் என் தங்கமே. நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி கொண்டிருக்கும் என் குழந்தையே, அந்த தீர்வை கொடுக்கத்தான் உன் அன்னை வந்திருக்கின்றேன் என்று தெரிந்து கொள் என் குழந்தையே என்பதை முதலில் புரிந்து கொள். பொறுமையாக கேள் பிள்ளையே. தெரிந்ததும் இல்லை, தெரிந்தோ இல்லை தெரியாமலோ செய்த காரியத்தில் மன்னிப்பை கேட்டு தெய்வத்திடம் இப்பொழுது என்னை மன்னித்துவிடு என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். ஆனால் தெரிந்து செய்யும் தவறுக்கு மன்னிப்பு இல்லை என்று உனக்கே தெரியும். தெய்வத்திடம் நீ அதை கேட்டு கொண்டிருக்கின்றாள். ஆனால் தெரியாமல் செய்த காரியத்திற்கு நீ தண்டனையை நீ அனுபவிக்க போகின்றாய் என் பிள்ளையே. ஏன் தாயே சொல்கின்றீர்கள்? என்ன தாயே கூறுகிறீர்கள்? தெரிந்து செய்த தவறுக்கு தண்டனை கிடையாதே, ஆனால் அது தெரியாமல் செய்த தவறுதானே. இப்படி நான் தெரியாமல் செய்த தவறுக்கு எப்படி தண்டனை கிடைக்கும் என்று கேட்கின்றாயா? ஆம் பிள்ளையே, என் பிள்ளையே, நீ தெரியாமல் செய்த தவறுதான் உன் குறவளையை நெரிக்கும் அளவிற்கு ஒரு பிரச்சனையோடு காத்திருக்கின்றது தங்கமே. எப்பொழுதும் நீ இடறி விடுவாய், நீ எப்பொழுது மறந்து விடுவாய். எதை எப்பொழுது மறப்பாய்? எந்த காரியத்தில் நீ தவறி விழுவாய்? எந்த காரியம் நீ செய்யாமல் விடுவாய்? எந்த நேரத்தில் உன்னை தெய்வம் கைவிடும்? எந்த நேரத்தில் நீ தெய்வத்தை அவமதித்து விடுவாய்? எந்த நேரத்தில் நல்லதை தடுத்து நிறுத்துவாய் உன் கையால்? எந்த நேரத்தில் உன் கையே உன் கண்ணை குத்தி
காத்திருக்கின்றது. இந்த காலகட்ட சூழ்நிலையில் நீ தெரியாமல் செய்யும் அந்த தவறுக்கு கூட ஒரு தவறை சுட்டி காட்டி அந்த பிழையை உனக்கு கழுத்தை நெரிக்கப் போகின்றது. என் பிள்ளையே, என் தங்கமே, உண்மையை சொன்னால் என்ன கூறுவாய்? என் பிள்ளையே, என்ன தாயே இப்படிப்பட்ட செய்தியை கொடுக்கிறீர்கள் என்று பொய்யான வாக்கா கொடுக்கும்? பொய்யான வாக்கையாவது கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்து. எனக்கு மனம் இல்லை என் தங்கமே, உனக்கு அதை கொடுக்க முடியும். ஆனால் கொடுத்தால் உனக்கு வரும் ஆபத்திலிருந்து நீ எப்படி தப்பிப்பாய்? நடந்ததை சொல்லி என் பிள்ளையை காப்பாற்றுவதுதான் இந்த தாயின் வேலை. நடப்பதை எல்லாம் சொல்லி என் பிள்ளையை காப்பாற்றுவேனோ தவிர என் குழந்தையின் மனதில் தேவையில்லாத சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேன். அது நிரந்தரமற்றது என் தங்கமே. வாழ செய்வது இந்த தாயின் கடமை. எனக்கு விருப்பம் இல்லை என்பதுதான் உண்மை. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் காரியம் உன் எதிரிகளால் உன் வாழ்க்கையில் அழித்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. உன் எதிரிகள் மாறப்பட்டதனால் உன் வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே. உன் மிகவும் பிடித்தமான உறவாக இருந்தது அந்த உறவே நீயே நம்பி நீ செய்த காரியங்கள் இன்று உனக்கே எதிராக அமைந்து உன் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. நம்ப வேண்டியவரை எல்லாம் நம்பிவிடாமல் தள்ளிவிட்டு நம்ப கூடாதவர்களை எல்லாம் நம்பி வைத்து அவர்கள் கூட இருந்து கொண்டே உனக்கு குழி பறித்து கொண்டிருக்கின்றார்கள். இதுபோலத்தான் நடக்கும் என் தங்கமே. என் தங்கமே, ஒரு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று நினைத்தால் அது நிச்சயம் யாருக்கும் அப்படி அமையாது என்பது உண்மை என் தங்கமே. எல்லோர் வாழ்க்கையிலும் நல்லதும் கெட்டதும் கலந்து இருப்பதுதான் இந்த பிரபஞ்சத்தின் நீதி என் தங்கமே. யாரும் யாருக்கும் நல்லதையும் நினைப்பார்கள், கெட்டதையும் நினைப்பார்கள். யாருக்கும் கிடைக்காத ஒன்று ஏற்றமும் இரக்கமும் சேர்ந்து தான் வாழ்க்கை இலக்குமே தவிர உனக்கு இருக்கக்கூடாதது உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் இருக்க வேண்டும். நினைத்தால் அதில் தோல்வியானால் அமைந்தாலும் கூட அதனால் இறங்கிக் கூடாது என் தங்கமே. வரவேண்டியது உன்னை தேடி நிச்சயம் உன் வாழ்க்கைக்காக நிலைக்கும் என் தங்கமே. நினைவுபடுத்தவில்லை ஏனே இப்படி போய் கொண்டே இருக்கின்றதே என் வாழ்க்கை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும் என் குழந்தையின் வாழ்க்கை இந்த நேரத்தில் புத்திசாலித்தனமான என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து தெய்வத்திடம் செய் என் தங்கமே. தெய்வத்திடம் செல், வேண்டியதை செய். எந்த தெய்வம் தேட வேண்டும் என்று முயற்சியில் செய். நீ நல்லதை செய் என் தங்கமே. தீமைகள் அனைத்தும் அழிந்து உனக்கு நல்லதே நடக்கும். எனக்கு இப்படி நடக்க கூடாது என்று எதையும் நினைக்காதே. அனைத்தும் கலந்து நடப்பதே வாழ்க்கை என் தங்கமே. தீமைகள் வந்து விட்டதே என்று தலையில் கை வைக்காமல் நீ உட்கார்ந்து விடாதே. மீண்டும் நீ அதிகமான தோல்விகளையே சந்திப்பாய். அதைத்தான் உன் தாய் நான் உனக்கு சொல்கின்றேன். அதைத்தான் உன் சுற்றி இருக்கும் எதிரிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே. எதையும் முயற்சி செய்து பார் என் தங்கமே. உன் மனதை ஏனோ ஒரு மாதிரி கொண்டிருக்கின்றதா என்று நீ கவலைப்படாதே என் தங்கமே. என் மனதை ஏனோ மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று அடம் பிடிக்கின்றாய் என் பிள்ளையே. உனக்காக இந்த காலகட்டம் ஏனோ சரியில்லாமல் இருக்கின்றது பிள்ளையே. ஆனால் உனக்கான நல்லது வரப்போகின்றது. அந்த நாளில் நீ நினைத்தது நடக்கும். அதற்காக நீ காத்திருக்க வேண்டியது அவசியம் என் பிள்ளையே. ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க வேண்டும். கஷ்ட காலம் வந்துவிட்டது என்று ஒருவன் பயன்படுத்தி உன் வாழ்க்கையை தீங்கை விளைவித்து விட்டான் என்று கவலைப்பட்டது போதும். ஆனால் நீ நம்பும்
உன் தெய்வம் உனக்கு துணையாக இருக்கும். அது உனக்கு நல்லதையே நடத்தி தரும் என் தங்கமே. காத்திரு, அனைத்தும் வெகு விரைவில் நடக்கும். உன் குல தெய்வமும் உன் இஷ்ட தெய்வமும் உன்னை என்றும் கைவிட்டு விடாது என் தங்கமே. நல்லது நடத்தி காட்டும் என் தங்கமே. இந்த நேரத்தில் உன் மனதை உன் செயலில் உன் வேண்டுதலாக இணை என் தங்கமே. நீ வேண்டுதல்களை நினைத்து உன்னை நீயே அழித்து கொள்ளாதே என்று கூறத்தான் வந்தேன் என் தங்கமே. வேதனைகள் இருந்துவிட்டு போகட்டும் என் குழந்தையே, என் பிள்ளையே. வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே, வேதனைப்பட்டு கொண்டே இருக்காதே, கண்ணீர் விட்டு கொண்டே இருக்காதே. அனைத்தையும் உன்னிடம் இருந்து முதலில் எடுத்துவிட்டு நீ உன் வழியை தேடி செல் என் தங்கமே. உனக்கான வாழ்க்கையை தொடங்கு என் தங்கமே. உனக்கு துணையாக உன் தாய் நான் இருக்கின்றேன் என் தங்கமே. தினமும் நீ சுத்தமான பிறகு தெய்வத்திற்கு விளக்கேற்றி முழு மனதாக உன் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கூறி உன் வீட்டில் ஒரு விளக்கேற்றி விடு தங்கமே. தெய்வத்தை வணங்கி வா, உனக்கு அனைத்தும் மாற்றம் பெறும் என் தங்கமே. தெய்வ சஞ்ஞானங்களுக்கு சென்று உனக்கு இருக்கும் எதிர்மறை சக்திகளை எல்லாம் நேர்மறையான ஆற்றல்களாக தேடி செய் என் தங்கமே. அனைத்தும் இந்த தெய்வம் மாற்றி கொடுக்கும். தெய்வ சக்தி உனக்கு துணையாக நிற்கும். உன் முழுமையான பூஜையின் வழியாக அனைத்து தீமைகளும் நன்மைகளாக மாற செய் என் தங்கமே. அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த தாய் உனக்கு நல்லதை கொடுக்க முயற்சி செய்வாள் என் தங்கமே. அனைத்தையும் மறந்து நிம்மதியாக வாழ் என் தங்கமே. எல்லாம் செய்துவிட்டு அறிந்தோ அறியாமலோ செய்துவிட்டேன் என்பதற்கு பாவத்திற்கு விடை கொடு என்று மன்னிப்பு கேட்பதை விட்டு விட்டு தெளிவான மனதில் எடுத்து செல். அனைத்தும் நல்லது நடக்க உன் தாய் நான் செய்கின்றேன் என் குழந்தையே. கவலைப்படாதே, அனைத்தும் நல்லபடியாக மாறும் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நடத்தி பழகு என் குழந்தையே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.